Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம Maruti 800 வந்து fuel வந்து கார்பரேட்டருக்கு சரியா எடுத்து கொடுக்காம இருந்துச்சுனா ஒண்ணு மெக்கானிக்கல் fuel பம்ப் கம்ப்ளைண்டா இருக்கும் இல்லனா solenoid கம்ப்ளைண்டா இருக்கும். அந்த மெக்கானிக்கல் fuel பம்ப் வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் fuel பம்பா நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். அத தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த fuel பம்ப் வந்து எதுக்காண்டி நம்ம எலக்ட்ரிக்கல் fuel பம்ப் மாத்துறோம் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா இந்த வண்டியில பாத்தீங்கன்னா கேஸ்லயும் ஸ்டார்ட் ஆகும் பெட்ரோல்லயும் ஸ்டார்ட் ஆகும். ஆனா கேஸ்ல ஓடிட்டு இருக்கும்போது நம்ம ஃபியூல்ல பெட்ரோல்ல ஸ்டார்ட் பண்ணனும்னு நினைச்சா ஸ்டார்டிங் கம்ப்ளைண்ட் வருது. நான் செக் பண்ணி பாக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஃபியூல் பம்ப்ல இருந்து நம்மளுடைய கார்பரேட்டருக்கு இன்னாகக்கூடிய ஃபியூல் லைன்ல பாத்தீங்கன்னா நம்ம என்னதான் செல்ஃப் அடிக்கும்போது அந்த கரெக்டான ஃபியூல் பெட்ரோல் வந்து உள்ள கார்பரேட்டருக்கு இன்னாகல. இதே இது நம்ம எலக்ட்ரிக்கல் ஃபியூல் பம்ப் ரீப்ளேஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இதுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் சப்ளை கொடுத்தாலே போதும். டைரக்டா இக்னிஷன் ஆன் பண்ணாலே இது ரன் ஆக ஆரம்பிச்சிரும். ஃபியூல் வந்து கார்பரேட்டருக்கு எப்பவுமே ஃபோர்ஸ் பண்ணியிருக்கும். நமக்கு ஸ்டார்டிங் கம்ப்ளைண்ட் இருக்காது, உடனே ஸ்டார்ட் ஆயிரும். அதே நேரத்தில் இந்த ஃபியூல் லைன் நம்ம இந்த ஃபியூல் பம்பு மாற்றும்போது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃபியூல் ஃபில்ட்ரு வாங்கி போட்டுருணும். அதோட விலை 45 ரூபா தான் வரும். ஏன்னா ஃபியூல் ஃபில்ட்ரு போடாமல் இதை நம்ம மாட்டினோம் அப்படின்னா இது டக்குன்னு சோக்காக சான்சஸ் அதிகமாக இருக்குது. இந்த பம்போட பேர் பார்த்திங்கன்னா டயப்ராம் பம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த பஜாஜ் டீசல் ஆட்டோலலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதோட கம்பெனி பார்த்திங்கன்னா வாக்கர் அப்படிங்கிற பிராண்டு. இந்த பிராண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 650 ரூபா வரும். இதான் அந்த ஃபியூல் பம்பு. இப்போ அந்த ஃபியூல் பம்பை ஓப்பன் பண்ணலாம். இது நார்மலாக நம்ம டீசல் வண்டி அதே மாதிரி எண்ணெய் வண்டி சிஎன்ஜி வண்டி பெட்ரோலில் ஓடக்கூடிய வண்டி எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு ஃபியூல் வந்து கார்பரேட்டருக்குள்ளே வரல அப்படின்னா இந்த பம்பை வச்சு நம்ம அல்ட்ரு பண்ண முடியும். கண்டிப்பாக அல்ட்ரு பண்ணலாம், பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இதோட ரெட் கலர் ஒயர் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ், இந்த பிளாக் கலர் ஒயரில் கிளிப் போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா நெகட்டிவ். இதோட இன் அவுட்டு பார்த்திங்கன்னா ஃப்ளோ கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த சைடு இன் ஆகி இந்த சைடு அவுட் ஆகும். இந்த சைடு வந்து நம்ம ஃபியூல் ஃபில்ட்ரு அதாவது பெட்ரோல் டேங்க்லேருந்து இந்த சைடு வரும். இதிலேருந்து அவுட் ஆகிறது வந்து கார்பரேட்டருக்கு போகும். சொலினாய்டு போட்டிருந்தீங்கன்னா சொலினாய்டுக்கு போயிட்டு கார்பரேட்டருக்கு போகிற மாதிரி இருக்கும். இது வந்து 12 வோல்ட் சப்ளையில் ஒர்க் பண்ணக்கூடியது. இந்த ரெண்டு பிளாஸ்டிக் கிளிப் எதுக்காண்டி போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வைப்ரேஷன் இருக்கக்கூடாது, நல்லா ஃபிக்ஸடாக மாட்டணும். நெக்ஸ்ட் இப்போ இது எப்படி இந்த Maruti 800 நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம செல்ஃப் அடிக்கும்போது ஃபியூல் வராததையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இப்போ 800 பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஃபியூல் பம்பு எதில் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கீழே இருக்கும். இதான் மெக்கானிக்கல் ஃபியூல் பம்பு. இது மேஜராக மெக்கானிக்கல் ஃபியூல் பம்பு ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சொலினாய்டு ஒரு ரீசனாக இருக்கும். சொலினாய்டு ஒர்க் ஆகலைனாலும் நம்மளுக்கு கார்பரேட்டருக்குள்ளே ஃபியூல் வராது, அதையும் நம்ம செக் பண்ணிடணும். இதில் அந்த கம்ப்ளைண்ட் இல்லை. அதே மாதிரி பெட்ரோல் ஃபில்ட்ரு வந்து பிளாக் ஆகிருந்தாலும் நம்மளுக்கு ஃபியூல் வந்து கார்பரேட்டருக்கு வராது. அந்த பெட்ரோல் ஃபில்ட்ரு அவங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதான் வண்டியோட ஃபியூல் ஃபில்ட்ரு. இந்த ஃபியூல் ஃபில்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது மேலே உட்காந்துருக்கும். அதாவது லெஃப்ட் சைடு பேக்கு வீல் பக்கத்தில் இருக்கும் இந்த ஃபியூல் ஃபில்ட்ரு. இந்த ஃபியூல் ஃபில்ட்ரு வந்து பிளாக்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பெட்ரோல் வந்து ஃப்ரண்ட்டில் வராது. இப்போ பார்த்திங்கன்னா வண்டியில் வந்து 10 லிட்டருக்கு மேலே ஃபியூல் இருக்குது. இப்போ நம்ம வண்டியில் வந்து நம்ம கார்பரேட்டர்லேருந்து இன்னாகக்கூடிய ஓஸ் இதான் இன்புட் ஓஸ் லைனு. இந்த ஓஸ் லைனை நான் கலத்தி விட்ருக்கேன். இப்போ நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணும் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபியூல் வரணும். இப்போ இதில் ஃபியூல் வர மாட்டுக்கு, அதாவது சில டைம் வருது சில டைம் வர மாட்டுக்கு, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்குது. இந்த மாதிரி ஸ்டார்டிங் கம்ப்ளைண்ட் ஃபேஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக நம்ம தைரியமாக நம்ம எலக்ட்ரிக்கல் ஃபியூல் பம்புக்கு ரீப்ளேஸ் பண்ணலாம், ப்ராப்ளம் வராது. இப்போ இந்த எலக்ட்ரிக்கல் ஃபியூல் பம்பை நம்ம எதில் மாட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சொலினாய்டுக்கு முன்னாடி இந்த எண்டில் தான் மாட்ட போகிறோம். அதே நேரத்தில் நம்ம இந்த மெக்கானிக்கல் ஃபியூல் பம்பையும் டம்மி பண்ணி விட போகிறோம். இப்போ வந்து நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணுறேன், கிராங்க் பண்ணுறேன் பாருங்கள், ஃபியூல் லைனே வராது. ஆனால் ஃபியூல் டேங்கில் இருக்குது. சொலினாய்டும் ஒர்க் ஆகும். சொலினாய்டு டக் அப்படின்னு சொல்லி சவுண்டு கேட்கும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சொலினாய்டு சவுண்டு உங்களுக்கு தெரியும், டொக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும். இந்த சொலினாய்டு சவுண்டு கேட்கல அப்படின்னாலும் உங்களுக்கு ஃபியூல் வந்து வரவே வராது. இப்போ ஸ்டெல்ஃப் அடிக்கும் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூல் டேங்க்லேருந்து ஃபியூல் ஃபில்ட்ரு வழியாக வரக்கூடிய லைன் இந்த ஓஸு இது மெக்கானிக்கல் ஃபியூல் பம்பில் இன்புட்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம கலத்தி விட போகிறோம். இதை கலத்தி விட்டுட்டு மெக்கானிக்கல் ஃபியூல் பம்போட அவுட்புட்டு அது வந்து சொலினாய்டுக்கு போகும். இதையும் கலத்தி விட்டுட்டு இந்த ஓஸை வந்து இன்புட்டாக அதாவது டைரெக்டாக லூப் பண்ண போகிறோம். அதை லூப் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா இது லூப் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு ஆயிலு எல்லாமே தெரித்து வேஸ்ட்டாக போயிடும், ஆயில் லீக் ஆயிரும். ஏன்னா அந்த மெக்கானிக்கல் ஃபியூல் பம்புக்கு கீழே பார்த்திங்கன்னா ஆயில் தான் இருக்கும். அதுவும் டயப்ராம் பம்பு தான். அந்த டயப்ராம் வழியாக ஆயில் லீக் ஆயிரும். இப்போ இதை வந்து நம்மளுடைய மெக்கானிக்கல் ஃபியூல் பம்போட இன்புட்டு
அதில் அந்த ஓஸை கலத்தி விட்டு அதுக்கு பதிலாக கொடுக்க போகிறோம். க்ளோஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, அவ்வளோதான். மெக்கானிக்கல் ஃபியூல் பம்பை டம்மி பண்ணியாச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் எலக்ட்ரிக்கல் பம்பு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. இது 2 பக்கமும் ரப்பர் தான் இருக்கும், ஹோல் போட்டுக்கிட்டோம். இப்போ நான் இதை வந்து எதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கரெக்டாக காயிலுக்கு கீழே ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த இடத்துல தான் மாட்ட போகிறேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம 2 ஓட்டை போட்டு ஒரு ஸ்க்ரூவை வச்சு நல்லா மாட்டிடணும். இந்த இடத்துல ஃபிட் பண்ணுறது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இங்கே ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்பார்க்கு எதுவும் கான்டாக்ட் ஆகி ஃபியூல் ஃபில்டரில் பட்டு ஃபியூல் பம்பில் பட்டு ஃபயர் ஆக சான்ஸ் இருக்குது. அதனால் அதுக்கு கீழேயே வச்சுக்கலாம். இது கீழே தான் மாட்ட போகிறோம். இப்போ எல்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு காமிக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 2 பாயிண்டில் மார்க் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு டயப்ராம் வச்சு அந்த காடிக்கு ஏற்ற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஒரு சின்ன இது ஆணி எண்ணத்தையாட்டு வச்சு ஓட்டை போட்டுட்டு ஸ்க்ரூ போட்டு டைப் பண்ணிட வேண்டாம். அவ்வளோ. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பம்பு மாட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம பம்புக்கு வந்து இன்புட் அவுட்புட் கொடுத்து எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். இப்போ பம்போட இன்புட்டு இது வந்து நம்ம ஃபியூல் டேங்க்லேருந்து அந்த ஃபில்டருக்கு போயிட்டு வரக்கூடிய லைனு. இதை நம்ம பம்போட இன்புட்டுக்கு கொடுக்க போகிறோம். இப்போ டயப்ராம் பம்புக்கு இன்புட் கொடுத்தாச்சு. ஓகே, இன்புட் லைன் கொடுத்துட்டோம். இப்போ டயப்ராமில் இருந்து அவுட்புட் எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொலினாய்டுக்கு போகணும். அதுக்கு ஒரு ஓஸ் வச்சுருக்கேன். இப்போது ஒரு எண்டை வந்து சொலினாய்டில் கொடுக்க போகிறோம், பெட்ரோல் சொலினாய்டில். ஒரு எண்டை பெட்ரோல் சொலினாய்டில் கொடுத்தாச்சு. இன்னொரு எண்டை வந்து நம்ம மாட்டின டயப்ராமோட அவுட்புட் எண்டு அவுட்புட்டில் கொடுக்க போகிறோம். மெக்கானிக்கல் ஃபியூல் பம்பை டம்மி பண்ணி விட்ருக்கோம், அவ்வளோதான். இப்போது நம்மளுடைய ஃபியூல் பம்புக்கு போகக்கூடிய கனெக்ஷன் எல்லாமே கொடுத்தாச்சு. இதெல்லாம் மடங்காத மாதிரி நல்லா டேக் பண்ணிக்கலாம் ஃபைனலாக. இப்போ வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் சப்ளை கொடுக்க போகிறோம். இப்போ வந்து நெகட்டிவ் எண்டு வந்து டயப்ராமுக்கு வந்து நம்ம எங்கே கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, வண்டியோட சேஸ் ஃபுல்லாக நெகட்டிவ் தான் இருக்கும். இது நெகட்டிவ் லைன் தான். இந்த நெகட்டிவ் லைனை 2 கையை வச்சு இந்த நெகட்டிவ் லைனை நம்ம டயப்ராமோட நெகட்டிவ் எண்டு இந்த பிளாக் கலர் லைனில் கொடுக்க போகிறோம். இல்லை அப்படின்னா நம்ம டயப்ராம் மாட்டுறதுக்கு பேக் சைடும் கொடுத்துக்கலாம். நம்ம இந்த இது தேவையில்லை, இதை கட் பண்ணி தூரம் எடுத்தாச்சு. நெகட்டிவ் எண்டை ஃபஸ்ட்டு கொடுத்துடலாம். கொடுத்துட்டு நல்லா டேப் அடிச்சிடணும். நல்லா முறுக்கி டேப் அடிச்சிடணும். லாஸ்ட்டாக டேப் அடிச்சிடும். இப்போ பாசிட்டிவ் எண்டை எதில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பெட்ரோல் சொலினாய்டுக்கு வரக்கூடிய பாசிட்டிவில் கொடுக்கணும். அதுக்காண்டி நம்ம ஒயர் ஃபஸ்ட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம உள்ளே போட்டிருக்க பெட்ரோல் டு கேஸ் கன்வர்ஷன் சுவிட்ச் வந்து லோக்கல் வாங்கி இதெல்லாம் நல்லா டேப் அடிச்சிடலாம். பம்பு ஷார்ட் ஆகிடக்கூடாது. இப்போ பாசிட்டிவ் லைன் டேப் அடித்தாச்சு. பாசிட்டிவ் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. அந்த பாசிட்டிவ் லைனை எதில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம
சொலினாய்டோட பாசிட்டிவ். இதான் அந்த ஒயிட் கலர் ஒயர் தான் சொலினாய்டோட பாசிட்டிவ். இது பெட்ரோல் வந்து நம்ம அங்கே கேஸ் கன்வர்ஷன் சுவிட்சில் வந்து பெட்ரோல் மோட்டில் போடும்போது இதில் பாசிட்டிவ் வரும். இப்போ அந்த டைம் தான் நம்மளுக்கு ஃபியூல் பம்பும் ஒர்க் ஆகணும். அதனால நம்ம இதில் பாசிட்டிவ் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். இது வந்து கட் பண்ண போகிறதில்ல, லைட்டாக இந்த மாதிரி இழுத்து வச்சுட்டு அப்படியே இந்த ஒயரில் கொடுக்க போகிறோம். இப்போ அவ்வளோதான், ஒயரிங் கனெக்ஷனும் கொடுத்தாச்சு, நம்மளுடைய பெட்ரோல் லைனும் கொடுத்தாச்சு. இன்னொரு டைம் சொல்கிறோம், பெட்ரோல் லைன் வந்து நம்ம ஃபியூல் டேங்க்லேருந்து ஃபியூல் ஃபில்ட்ருக்கு வந்து அதுக்கப்புறம் டேரெக்டாக இந்த டயப்ராம் பம்புக்கு இன்புட் ஆகுது. டயப்ராம் பம்போட அவுட்புட் வந்து டைரெக்டாக பெட்ரோல் சொலினாய்டுக்கு வருது. பெட்ரோல் சொலினாய்டோட அவுட்புட் வந்து நம்ம கார்பரேட்டருக்கு போகுது. இதான் நம்ம பெட்ரோல் சொலினாய்டோட அவுட்புட்டு. இப்போ நம்ம வண்டியில் வந்து கீ ஆன் பண்ணி பெட்ரோல் மோட்டில் போட்டு பார்க்கணும். இதில் ஃபியூல் வருதா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ கீ ஆன் பண்ணிட்டேன். இப்போ பெட்ரோல் மோட்டில் போடுறேன். பார்த்தீங்கன்னா பம்ப் லோட் ஆகுது. இப்போ நம்மளுக்கு ஃபியூல் பம்பு வந்து நல்லா ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம சொலினாய்டோட அவுட்புட்டை எடுத்து டைரெக்டாக நம்ம கார்பரேட்டருக்கு இன்புட்டாக கொடுத்துடலாம். கொடுத்துட்டு அந்த கிளிப்பு வாங்கி போட்டுடணும். இப்போ இதுலேயுமே பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே கிளிப்பு போடணும். நான் லாஸ்ட்டாக ஃபைனலாக எல்லாமே கிளிப் போட்டுருவேன். டேப் அதே மாதிரி ஃபைனலாக நல்லா போட்டுடணும். இப்போ பெட்ரோல் மோட்டில் போட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஹோஸில் வந்து ஃபியூல் வருதான்னு சொல்லி காமிக்க பாருங்கள். ரிட்டர்ன் ஹோஸில் பார்த்தீங்கன்னா ஃபியூல் வருது. இதே மெத்தட் தான் நம்ம வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகலைனாலும் இந்த ஃபியூல் பம்பு நம்ம போட்டிருக்கிறதுனால ரிட்டர்ன் லைனில் வந்து ஃபியூல் வரணும். நம்ம மெக்கானிக்கல் பம்புக்கும் ஃபியூல் பம்புக்கும் இதான் டிஃப்ரெண்ட்டு. இப்போ வண்டியை ஆஃப் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் லைனில் வந்து ஃபியூல் வருதான்னு காமிக்க பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இக்னிஷன் லைன் மட்டும் தான் ஆன் பண்ணியிருக்கேன். ரிட்டர்ன் ஹோஸ் லைனில் காமிக்க பாருங்கள். ஃபியூல் வருது பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபியூல் பம்பு இன்ஸ்டாலேஷன் வந்து சிம்பிளாக வேலை முடிச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம ஃபியூல் பம்பில் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வண்டி கம்ப்ளீட்டாக நல்லா ரன் ஆகுது. இந்த மெத்தடில் என்ன அப்படின்னா வண்டி வந்து ஸ்டார்டிங் முன்னாடி இருக்கவே இருக்காது. நம்ம கேஸில் போட்டு ஓட்டினாலும் சரி, நம்ம ஃபியூலில் பெட்ரோலில் போட்டு ஓட்டும்போது இந்த பம்பை ஆன் பண்ணி விட்டால் போதும், ஆட்டோமேட்டிக்காக வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். அதே நேரத்தில் நம்ம இக்னிஷன் வந்து ரொம்ப நேரம் ஆன் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா இக்னிஷன் ஆன் பண்ணாலே இந்த ஃபியூல் பம்பு ஓட ஆரம்பிச்சிடும். ஃபியூல் பம்பு வந்து அந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி தொடர்ந்து மெக்கானிக்கல் ரிலேட்டடான வீடியோ நம்ம சேனலில் வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.